எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நம்பிக்கை, ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்விய வந்து எல்லாருமே பொதுவா இன்னைக்கு வைக்கிறாங்க. என்ன காரணம்? எதனால அவங்க இவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளான விஷயம் தான். தேர்தல் வர்றதுக்கு 1 1/2 வருஷம் முன்னாடியே திமுக தொடங்குன எலக்ஷன் ஒர்க். அதுலயும் ரொம்ப முக்கியமா பூத் அளவுல திமுக எடுத்த முன்னெடுப்புகள். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்க. பொதுவா ஒரு வெற்றிக்கு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் திட்டமிடுவாங்க. எப்படி திட்டமிடுவாங்க அப்படின்னா, எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கணும்? எந்த தொகுதியில நம்ம பலமா இருக்கோம்? எங்க பலவீனமா இருக்கோம்? கூட்டணி கட்சிகளா எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்தா நல்லது? வெளியில வேற கூட்டணியில இருக்கிற கட்சிய நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணுமா? எந்த கட்சிய கொண்டு வந்தா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும்? அப்படிங்கிற பிளானிங் எல்லா கட்சிகளும் எல்லா தேர்தல்லயும் பண்ணுவாங்க. இந்த தேர்தல்லயும் பண்ணியிருக்காங்க. பட் திமுக எந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க பூத் அளவுல இந்த எலக்ஷன ரொம்ப தீவிரமா கையில எடுத்து வேலை செஞ்சாங்க. ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு வாக்குகள திமுக வாங்கணும்? எவ்வளவு வாக்குகள் வாங்குவதை உறுதி செஞ்சா திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய ஒவ்வொரு பிளானுமே இருந்துச்சு. அத 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்குனது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின திமுக கையில எடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியா போனாங்க. மக்கள சந்திச்சாங்க. திமுகவின் திட்டங்கள எடுத்து சொன்னாங்க. எந்தெந்த வீடுகள்ல எத்தனை வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க, அப்போசிஷன் வோட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்விங் வோட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப பக்காவா கணிச்சு, அதற்கு ஏற்ப ஒவ்வொரு வியூகங்களையும் திமுக வகுத்ததன் வெளிப்பாடு தான் திமுகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும், கான்ஃபிடன்ஸையும் இந்த தேர்தலுக்கு பிறகும் குடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா, இன்டெப்த்தா பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எந்தெந்த இடங்கள்லலாம் கூடுதலான ஃபோக்கஸ முன் வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி பூத் அதாவது பூத் லெவல்ல மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எவ்வளவு வாக்குகள் திமுகவுக்கு கடந்த காலங்களில் விழுந்திருக்கிறது. அவங்க கிட்ட அந்த டேட்டா எல்லாமே இருக்கும். 2021, 2024 எலக்ஷன் மட்டும் இல்லாம, அதற்கு முந்தைய தேர்தல்களிலும் எந்த அளவிற்கு திமுக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில தான் அவங்களுடைய வியூகங்களையே அமைச்சிருக்காங்க. பொதுவா இன்னைக்கு பூத் கமிட்டி அப்படிங்கிறத எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் பூத் கமிட்டி மாநாடுகள் போட்டாங்க. புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகமும் பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்க. பூத் லெவல்ல ஏஜென்ட்ஸ உறுதி செஞ்சாங்க. இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அது எந்த இடத்துல திமுக வந்து மற்ற கட்சிகளில் இருந்து வேறுபட்டு நிக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு 1000, 1500 ஓட்டுக்கு ஒரு டெடிகேட்டட் டீம வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த 1500 ஓட்ட ஃபாலோ பண்றது மட்டும் தான் தேர்தல் வேலைன்னு வரும்போது இந்த டீமுக்கான வேலையா குடுக்கப்படும். அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அதை எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பூத் செக்ரட்டரி, ஏரியா ஏஜென்ட், வார்ட் லெவல் வாலண்டியர்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகளை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்குமான டாஸ்க்கு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க தினம் தினம் அந்த மக்களை சந்திக்கிறது, தினமும் அவங்களுடைய பிரச்சனைகளை போயிட்டு சொல்யூஷன் கொடுத்து சரி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கம்ப்ளீட் ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்க பண்ண வேலை அப்படிங்கிறது ஒரு குடும்பம் குடும்பமாக இந்த வீடுகளுக்கு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் மூலமாக ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் தங்களுடைய வாக்காளர்கள் யார் அப்படிங்கிறத கிளியராக மேப் பண்ணி அதை தரவுகளாக கையில் வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோர் சப்போர்ட்டர்ஸை கிளியராக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அவங்க எப்படி நமக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்க மூலமாக வேறு யார் யாரெல்லாம் ஓட்டு போட வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சரி, அதையும் சரி. அதுக்கடுத்து ஸ்விங் ஓட்டர்ஸ், ஒரு தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இன்னொரு தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த தேர்தலில் விஜய்க்கு கூட ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஸ்விங் ஆகிற ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களோட லிஸ்ட்டை தனியாக எடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அப்போசிஷன் ஓட்டர்ஸ், எதிர்க்கட்சிகளுடைய வாக்காளர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப வியூகங்களை அமைப்பதுன்னு சொல்லி அந்த பூத் லெவல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப பக்காவாக திமுக இந்த 1 1/2 வருஷத்தில் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க விஜய் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேர்தலிலும் திமுக நம்பிக்கையோடு இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய பூத் லெவல் ஒர்க்கு. அடுத்தது ஓட்டர் டேட்டா, அதை எப்படி வந்து அவங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3 வகையாக அதை அவங்க பிரிக்கிறாங்க. திமுக ஆதரவாளர்கள்லேயே வந்து நம்ம எல்லாரும் திமுக ஆதரவாளர்கள் தான். ஆனால் அதில் ஒவ்வொருத்தருடைய ஆதரவு தன்மையும் அதில் எவ்வளோ அவங்க தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறது வேறுபடும் இல்லையா. இப்போ உறுதியான சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா எந்த காலத்திலும் திமுகவை அவங்க கைவிடவே மாட்டாங்க. திமுகவுக்காக சண்டை போடுவாங்க, திமுகவுக்காக மற்றவங்கள பேசி ஓட்டு போட வைப்பாங்க. இப்போ அதில் இன்னொரு செக்மெண்ட் இருப்பாங்க, திமுக மேலே ஒரு ஆதரவு தன்மை இருக்கும், பட் திமுகவுக்காக போய் சண்டை போடுறவங்களா இருக்க மாட்டாங்க, இன்னொரு வாக்காளரை போய் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க மாட்டாங்க. இது ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும்.
சிலர் வந்து நியூட்ரலான ஓட்டர்ஸாக இருப்பாங்க. வெளியில் வந்து அவங்க எந்த வகையிலையும் கட்சி அடையாளத்தை காமிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன ஓட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வீட்டில் கேலண்டர் மாட்டி வச்சுருப்பாங்க. வெளியில் கட்சி அந்த கேட்லலாம் பார்த்தோன்னா உதயசூரியன் போட்டு வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. கரை வேட்டி கட்டிக்கிட்டு தான் வெளியில் போவாங்க. அது வேறு கேட்டகரி. பட் இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ், நியூட்ரல் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. பட் அதை எங்கேயுமே அவங்க வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. சைலண்ட்டாக ஓட்டு போடுவாங்க. யாராவது கேட்டாலும் அப்போ போட்டிருக்கேங்க, யாரோ ஒருத்தருக்கு போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி போகிறவங்களா இருப்பாங்க. எதிர்ப்பு வாக்காளர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்குது. திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறவங்க, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை மற்றவங்க கிட்ட பேசி கேம்பெயின் பண்ணி திமுகவுக்கு ஓட்டு போட விடாமல் தடுக்கிறவங்கன்னு அது ஒரு கேட்டகரி இருக்கும். இது அழகாக பிரித்து அதற்கு ஏற்ப தங்களுடைய வியூகங்களை அவங்க வகுத்திருக்காங்க. ஒவ்வொரு பூத்துலையும் அவங்க ஒவ்வொரு தொகுதின்னு கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஒவ்வொரு மாவட்டம்னு கான்சன்ட்ரேட் பண்ணல, ஒவ்வொரு பூத்தில் இருந்து நம்ம வெற்றியை தொடங்கணும்னு சொல்லி கிராஸ் ரூட் லெவலில் திமுக செய்திருக்கக்கூடிய வேலைகள் என்பது நிச்சயமாக ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இருக்க போகுது. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதை நிச்சயமாக ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய அளவு அவங்களுடைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியிலான வாக்களிக்கும் முறை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி டைனமிக்ஸ் அதை வந்து திமுக மிகச்சரியாக ஒவ்வொரு மண்டலத்திலும், இப்போ கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ஒரு சமூகம் யாருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறது, வட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எந்த கட்சியின் பின்னணியில் எந்த சமூகம் இருக்கிறது, அவங்க இந்த முறை எப்படி ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமான வியூகங்களை அமைச்சிருந்தாங்க. அடுத்தது திமுகவுடைய மிகப்பெரிய பலமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், லேப்டாப் திட்டம்னு இப்படி ஒவ்வொரு ஸ்கீம்ஸையுமே ஒரு குடும்பத்தில் இந்த திட்டத்தினால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எந்த வகையில் பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்தந்த குடும்பங்கள்கிட்ட போய் பேசி அவங்கள திமுகவின் வாக்காளர்களாக கொண்டு வருவதற்கான முயற்சி. இதையெல்லாம் விட அதிகமாக அவர்கள் கவனம் செலுத்தியது எங்கே அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஏன்னா விஜய் அரசியல் களத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான முதல் முறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறத கணிச்சது திமுக தான். அதனால தான் அவங்க இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. கல்விக்கான முக்கியத்துவம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை விளம்பரப்படுத்துதல்னு சொல்லி அவங்களோட பெண் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இல்லையா, வியூகம் வகுப்பதற்காக திமுக இன்டர்னலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் தான் அதுக்கு தலைவராக இருக்கார். அந்த டீமும் சரி, ஏற்கனவே வடநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லி ஒரு வலுவான அமைப்பு வந்து மீடியாலையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் திமுகவினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை மிக தீவிரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெனரிக்காக ஒரு விஷயத்த சொல்லலை, டார்கெட்டடாக ஒவ்வொரு கேம்பெயினுமே ஒரு டார்கெட். எதுக்காக இந்த கேம்பெயின் பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், இதை பண்ணால் எந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகும், எந்த இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கும், வீக்காக இருக்கிற ஜோனில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சரியான திட்டமிடலோடு தங்களோட கேம்பெயினை அவங்க பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த டோர் டு டோர் கேன்வாசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டையும் வந்து பல முறை அவங்க வந்து நேரடியாக போய் சந்தித்தாங்க. வாக்காளர்களை ஒவ்வொரு வீடுகளையும் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த தெருவில் இருக்கக்கூடிய இப்போ மழைநீர் வடிகால் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், பட்டா கிடைக்கலன்னு இருக்கலாம் அந்த ஏரியாவில். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸையும் வாங்கி கொடுத்து, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் மாதிரியான கேம்ப் போடும்போது அவங்கள அங்கே கொண்டு போய் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சு இப்படி வந்து அவங்க கேம்பெயின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பூத்துலேயும். அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தது நம்ம நிறைய முறை வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். லோக்கல் பேஸ்டு இஷ்யூவை வந்து ஃபோக்கஸ் பண்ணது, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முகத்தை, அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான முகத்தை மக்களிடம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்த்ததில் திமுகவினருடைய ரோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு பர்சனல் கனெக்ஷனை வந்து திமுகவோடு ஏற்படுத்துவதற்கான பணிகளிலும் அவங்க ஈடுபட்டாங்க. டிஜிட்டல் கேம்பெயினையும் திமுக இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ், இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமாக வீடியோக்களை பகிர்வது, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் தாண்டி எல்லா ஊர்களையும் இப்போ வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அது கம்யூனிட்டியில் இருக்கும், ஒவ்வொரு ஜாதிகளுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்துருச்சு. அதன் மூலமாக வாலண்டியர்ஸை உருவாக்கி திமுகவினுடைய கொள்கைகளை, திமுகவின் பிரச்சாரத்தை அதில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டாங்க. இதில் கேம்பெயின் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், ஸ்டாலினோட ஸ்பீச்சஸ், உதயநிதியோட ஸ்பீச்சஸ், இது எல்லாமே பண்ணாங்க. தேர்தல் நடக்கிற நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் அவங்களுக்கு எல்லாருக்கும் உடனுக்குடன் போயிட்டே இருந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவை மிக சரியாக திமுக இந்த தேர்தலில் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னே நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக லோக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி
அவங்கள திமுகவோடு இணைந்து வேலை செய்ய வச்சது. இப்போ சில இடங்களில் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய தலைவிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள திமுக அவங்களோடு இணைந்து பணியாற்ற வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த இடங்களில் வாக்காளர்களை சந்திப்பதற்கு இவர்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ, இல்லை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க உதவி தேவைப்படுதோ, அந்த இடத்திலெல்லாம் திமுக ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியோடவே இதை எல்லாமே அணுகியிருக்காங்க. இதற்கெல்லாம் அதிகபட்சமாக உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னா அப்போசிஷன் லீடர்ஸை, அப்போசிஷனோட நெரேட்டிவை உடச்சி நொறுக்கிறதையும் திமுக ரொம்ப ஷார்ப்பாக இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தொடக்கம் இருந்தது. அதன் பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகெல்லாம் திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வந்தது. பல பிரச்சனைகளில் திமுகவின் தலைமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. பல பிரச்சனைகளில் இந்த ஆட்சியின் தலைமை மீது விமர்சனங்களை வச்சாங்க. அதிகாரிகள் சொல்கிறத முதலமைச்சர் கேட்கலன்னு விமர்சனம் பண்ணாங்க. இப்படி என்னென்ன விமர்சனங்கள் வந்தாலும் கடைசி 1.5 வருஷத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட கேம்பெயின்ஸு, அவர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள், இது எல்லாத்தையுமே கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் இதை பேசுபொருளாக மாற்றி மக்களிடம் திமுக மீதான நன்மதிப்பை உயரச் செய்ததில் இந்த மாதிரியான பூத் லெவல் ஒர்க் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அதனால தான் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட ரொம்ப சூப்பர் கூலாக அவங்க இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் வரட்டும், மே 4ஆம் தேதி மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும். பட் திமுகவுடைய நம்பிக்கைக்கு என்ன காரணம், அவங்க ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க.